நீங்க வெளியில போகும்போது நல்லா ட்ரெஸ் பண்ணிருப்பீங்க, விலை உயர்ந்த பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க பேசும்போது உங்க வாயில இருந்து துர்நாற்றம் வந்துச்சுன்னா நீங்க உங்களை நல்ல விதமா காட்டிக்கிறதுக்காக செஞ்ச அத்தனை விஷயமே வீணாயிடும். இந்த வாய் துர்நாற்றத்தினால நம்ம எப்போ யார்கிட்ட பேசினாலும் நமக்கு தன்னம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. இதுல மோசமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பலருக்கும் தன்னோட வாயில இருந்து கெட்ட ஒரு மனம் வருது அப்படிங்கறதே தெரியாது. வேற யாராவது சொல்ல முயற்சி செஞ்சாலும் அதை ஏத்துக்கிறது நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். நான் இப்பதாங்க வெங்காயம் சாப்பிட்டேன் அதனால இருக்கலாம், இல்லனா வயிறு கொஞ்சம் சரியில்லைங்க அதனால கூட இருக்கும் அப்படின்னும் நிஜமான காரணத்தை தவிர எதையோ சொல்லி நம்ம மழுப்புவோம். ஏன்னா உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது நமக்கே தெரியாது. ஆனா இவங்கள 90% பேருக்கு உண்மையான காரணம் அப்படிங்கிறது அவங்க வாயில தான் இருக்கு. அதுவும் முக்கியமா நம்முடைய டூத் பிரஷ் போக முடியாத இடங்கள்ல இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாம புதுசா யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பலரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம சரியா பல் விளக்குனாவே இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிற பிரச்சனை இருக்காதுன்னு. அப்படி பார்த்தா நம்ம தினமும் பிரஷ் பண்றோம், விதவிதமான டூத் பேஸ்டுகளை உபயோகப்படுத்துறோம், சில நேரங்கள்ல மவுத் ஃப்ரெஷ்னர்களை கூட உபயோகப்படுத்துறோம். ஆனாலும் சில மணி நேரங்கள் கழிச்சு மறுபடியும் வாயில அதே கெட்ட மனம் வருது. அது ஏன்? ஏன்னா நம்ம தினமும் பிரஷ் பண்ணும்போது நம்முடைய பற்கள் தான் சுத்தமாகுது. ஆனா அந்த கெட்ட ஸ்மெல்லுக்கு காரணமான அந்த பாக்டீரியா அப்படிங்கிறது நம்ம வாய்க்குள்ளேயே தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எங்க மறைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாவே பாதி பிரச்சனை சால்வ் ஆயிடும். நம்ம வாயில இந்த கெட்ட ஸ்மெல் எதனால வருது, அதை எப்படி அவாய்ட் பண்றது, நம்ம வாய் எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டு கிச்சன்ல இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இந்த கெட்ட ஸ்மெல்ல விரட்டக்கூடிய ஒரு அருமையான மவுத் வாஷை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கறதையும் நம்ம இப்ப பார்க்கலாம். இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்க வாய் எப்பவுமே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃப்ரெஷ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம வாயில நூத்துக்கணக்கான பாக்டீரியாக்கள் இருக்குங்க. அதுல சில பாக்டீரியாக்கள் கெட்ட ஸ்மெல் கொண்ட கேஸஸ வெளியேற்றுது. இத வாலடைல் சல்ஃபர் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்? நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன். நம்ம வீட்டு டஸ்ட்பின்ல இருக்கிற குப்பையை ஏதாவது ஒரு ரூம்ல வச்சுட்டு அதை சில நாட்கள் அப்படியே திறக்காம மூடியே வச்சிருந்தா ஒரு மோசமான துர்நாற்றம் அங்க உருவாகுது இல்லைங்களா? அதே மாதிரி தாங்க நம்ம வாய்க்குள்ளேயும் நடக்குது. இந்த பாக்டீரியாக்கள் நம்ம வாய்க்குள்ள மறைஞ்சிருக்கிற சில உணவு துகள்கள் இருக்கும் இல்லைங்களா, அதை சாப்பிட்டுட்டு அந்த மோசமான கேஸை வெளியேற்றுது. நம்ம வாயில இருந்து வர கெட்ட ஸ்மெல்லுக்கு இதுவும் ஒரு காரணம். சரிங்க, அப்படின்னா இந்த பாக்டீரியாக்கள் எங்க மறைஞ்சிருக்கு? நம்முடைய பற்கள்லையா? கிடையாதுங்க. பலரும் பற்களை நல்லா சுத்தம் செய்வாங்க, ஆனா நாக்கு சுத்தம் செய்யறதுக்கு மறந்துடுவாங்க. நம்ம நாக்கு மேல சில சமயங்கள்ல வெள்ளையா ஒரு கோட்டிங் படியுது இல்லைங்களா, அதுதான் நம்முடைய வாய் துர்நாற்றத்திற்கான ஒரு முக்கியமான காரணம். இதை சரி செய்யணும்னா நீங்க எப்ப பல் விளக்குனாலும் அதன் பின்னாடி ஒரு காப்பர் அப்படி இல்லைன்னா ஸ்டீல் டங் கிளீனரை வச்சு நாக்கை நல்லா சுத்தம் செய்யுங்க. நீங்க நாக்கை எப்போ சுத்தம் செஞ்சாலும் நாக்கோட பின்புறத்துல இருந்து முதல்ல சுத்தம் செய்யுங்க, அதன் பின்னாடி முன்புறத்துல சுத்தம் செய்யுங்க. இப்படி ஒரு 5 முறை செஞ்சா போதுங்க. இதுக்கு அதிகபட்சம் உங்களுக்கு 1 நிமிஷம் தான் ஆகும். சரிங்க, நீங்க சொன்ன விதத்துல தான் நான் தினமுமே நாக்கை நல்லா சுத்தம் செய்யறேன். அப்ப கூட எனக்கு இந்த வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது இருக்கு. அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாய் துர்நாற்றத்திற்கு இந்த பாக்டீரியா எப்படி ஒரு காரணமோ அதே மாதிரி தாங்க நம்ம வாயில இருக்கக்கூடிய எச்சில் அப்படிங்கறதும் ஒரு காரணம். நம்முடைய எச்சில் இயற்கையான ஒரு மவுத் வாஷ் மாதிரிங்க. இது நம்முடைய வாயை எப்பவுமே சுத்தமாகவும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவே பயன்படுது. ஆனா நம்முடைய வாய் எப்பெல்லாம் வறண்டு போகுதோ அப்பெல்லாம் எச்சில் சுரக்கிறது நமக்கு குறையுது. இப்படி எச்சில் சுரக்கிறது கம்மியாயிட்டு நம்ம வாய் எப்பெல்லாம் வறண்டு போகுதோ அப்பெல்லாம் நம்ம வாயில துர்நாற்றம் அதிகமாகுது. இதனாலதான் வாய் துர்நாற்றம் ஏற்படாம இருக்கணும்னா நம்ம நிறைய தண்ணீர் குடிக்கிறதும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு. பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தண்ணீர் குடிக்கிறதுக்கும் வாய் துர்நாற்றத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு. நம்ம வாய் ரொம்ப வறட்சி ஆகுறதும் இந்த கெட்ட ஸ்மெல் வர்றதுக்கு ஒரு முக்கியமான காரணங்க. காலையில நம்ம தூங்கி எந்திரிக்கும் போது வாயில துர்நாற்றம் வருது இல்லைங்களா, அது எதனால? இரவு நேரத்துல நம்ம தூங்கும் போது இந்த உமிழ்நீர் சுரப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவா இருக்கும். அதனாலதான் நமக்கு காலையில அந்த கெட்ட ஸ்மெல் வருது. அதனால தேவைப்படும் போதெல்லாம் தண்ணீர் நிறைய குடிங்க. நீங்க எப்ப சாப்பிட்டாலும் அதன் பின்னாடி வாயை நல்லா சுத்தமா கழுகுங்க. நீங்க காலையில எந்திரிச்ச பின்னாடி ஒரு டம்ளர் அளவு வெதுவெதுப்பான தண்ணீர் குடிங்க. இதெல்லாம் கூட நான் சரியாதாங்க செஞ்சுட்டு இருக்கேன், அப்பவும் எனக்கு வாய் துர்நாற்றம் வருது அப்படின்னா அந்த பாக்டீரியாக்கள் உங்க வாய்க்குள்ள இன்னும் மறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் அதுக்கான காரணம். அதுக்கு தாங்க நம்முடைய கிச்சன்லயே இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு ஒரு அருமையான மவுத் வாஷ் தயாரிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அது எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம 4 பொருட்களை உபயோகப்படுத்த போறோங்க. அந்த 4 பொருட்களுமே வெவ்வேறு வேலையை செய்யுது.
1 டம்ளர் தண்ணீர் எடுத்துக்கோங்க, 2 லவங்கம் எடுத்துக்கோங்க. லவங்கத்தை நம்ம பயன்படுத்துறதுனால இயற்கையான முறையிலேயே ஆன்டி பாக்டீரியல் சப்போர்ட் நமக்கு கிடைக்குது. 8ல இருந்து 10 புதினா இலைகளை எடுத்துக்கோங்க. புதினா இலைகளை பயன்படுத்துறதுனால நம்முடைய வாய் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு. 1 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. நம்ம வாயில இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் கெட்ட கேஸஸை வெளியேற்றாம இந்த பேக்கிங் பவுடர் உபயோகமா இருக்கு. இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து நம்ம இந்த மவுத் வாஷை தயார் செய்யும் போது அதோடைய பலன் நல்லா அதிகரிக்குது. 250 ml தண்ணீர் எடுத்துக்கோங்க. அதை சூடுபடுத்துங்க. கொதிக்க விடக்கூடாதுங்க. அதுக்கு முன்னாடியே நீங்க இறக்கிடணும். அதுல 2 கிராம்பையும் 8 புதினா இலைகளை நல்லா இடிச்சு சேர்த்துக்கோங்க. அதை அப்படியே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுங்க. அதுக்குள்ள இயற்கையா இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள் இருக்கு இல்லைங்களா, அது எல்லாமே அந்த தண்ணீர்ல நல்லா கலக்கணும். அதன் பிறகு அதை வடிகட்டிடுங்க. வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் காத்துருங்க. இப்போ அதில் ஒரு சிறிய டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவை நல்லா கலந்துடுங்க. அவ்வளோதாங்க, ஹோம்மேட் மவுத் வாஷ் தயாராகிடுச்சு. அதை சிறிதளவு வாயில் ஊற்றிட்டு நல்லா உங்கள் வாயில் இருக்கிற எல்லா பகுதியிலையும் படுற மாதிரி அதை கார்கிள் பண்ணுங்க. உங்கள் பல் ஈறுகளில் நல்லா படணும். நாக்குக்கு அடிப்பகுதி, மேற்பகுதி எல்லா இடத்துலையுமே அது நல்லா கிளன்ஸ் ஆகணும். கன்னங்களோட உட்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கூட நல்லா சுத்தமாகணும். அதன் பிறகு அதை வெளியில துப்பிடுங்க. கண்டிப்பா இதை முழுங்க கூடாதுங்க. ஒரு நாளைக்கு 2 முறை இதை பயன்படுத்துங்க. காலையில நீங்க பிரஷ் பண்ண பின்னாடி ஒரு வாட்டி செய்யுங்க. அதன் பிறகு இரவு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பண்ணுங்க. இதுல முக்கியமான விஷயமே தினமுமே நீங்க இதை தயாரிச்சு தான் செய்யணும். ஏற்கனவே செஞ்சு வச்சதை எடுத்து பயன்படுத்தக்கூடாது. இதை ஒரு 2 இல்லைன்னா 3 வாரங்கள் வரைக்கும் நீங்க தொடர்ந்து பயன்படுத்துங்க. அப்பதான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த மவுத் வாஷை நீங்க பயன்படுத்துறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான விஷயங்களை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். இந்த பேக்கிங் சோடா இருக்கு இல்லைங்களா, இதை அதிக அளவுல பயன்படுத்தக்கூடாது. நான் எவ்வளவு சொன்னனோ அந்த அளவு மட்டும் நீங்க பயன்படுத்தினாலே போதும். உங்களுக்கு வாய் புண்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க இதை பயன்படுத்தக்கூடாது. உங்களுக்கு ஈறுகள்ல பிரச்சனை இருக்கு அப்படின்னாலும் நீங்க இதை பயன்படுத்தக்கூடாது. நீங்க உங்க நாக்கை நல்லா சுத்தம் செய்யறீங்க, தேவையான அளவு நல்லா தண்ணீர் குடிக்கிறீங்க, இந்த மவுத் வாஷும் நீங்க தொடர்ந்து உபயோகப்படுத்திட்டு தான் இருக்கீங்க. அப்போ 2-3 வாரங்கள் கழிச்சு உங்க வாயில துர்நாற்றம் இருந்துட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பல் சொத்தை இருக்கலாம், ஈறுகள்ல பிரச்சனை இருக்கலாம். அதனால கண்டிப்பா ஒரு டென்டிஸ்ட போய் பாருங்க. வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற அளவு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் கிடையாதுங்க. சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பின்பற்றி நடந்தாலே இத பெருமளவு குறைக்கலாம். ஏன்னா இது உங்க வாயை சுத்தமா வச்சுக்கிறது மட்டும் கிடையாதுங்க, மொத்தத்துல உங்களுடைய தன்னம்பிக்கை அப்படிங்கிறதையும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இந்த காணொளி உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா இதை நீங்க லைக் பண்ணுங்க. இது உங்களுக்கு தேவைப்படுற மாதிரியே உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ அன்பானவர்களுக்கோ தேவைப்படும் அப்படின்னா அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற ஆரோக்கியம் குறித்த தகவல்கள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க எப்போதும் ஆரோக்கியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் வழிகள் எதுவுமே எல்லாமே இருக்கணும். நன்றி.